Hello students, welcome to Share Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட 5th chapter prime timeல exercise number 5.1 second part பண்ண போறோம். இப்போ நம்ம last video part 1ல வந்து up to this level முடிச்சிருக்கோம் and இப்போ இந்த clueக்கான answer நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பசங்க அகைன் வந்து இட்லி வடை கேம் ஆடுறாங்க. இட்லி வடை கேம்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் இருக்கணும் இல்லையா? அதுல வந்து ஒரு நம்பர் 4 எடுத்திருக்காங்க and இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். So 4 வந்தா they have to say idli. இன்னொரு நம்பருக்கு they have to say vada. But இந்த கேம் என்னன்னா அந்த நம்பர் வரும்போது instead of saying vada அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட்லி வடா சொல்றாங்க. இட்லி வடான்றது என்னது காமன் நம்பர்ஸ் ரெண்டு டேபிள்ஸ்லயும் வர காமன் நம்பர்ஸ் வந்தா இட்லி வடா சொல்லணும். அதான் கேமோட ரூல். இப்போ நமக்கு இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்லயும் டிவைட் ஆகுற நம்பரா இருக்கு. இங்க க்ளூவும் கொடுத்திருக்காங்க which of the following could be the other number. இப்போ ஒரு நம்பர் வந்து 4 நமக்கு தெரியும். இப்போ இன்னொரு நம்பர் வந்து we have to find from these number. இந்த 5 நம்பர்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம க்ளூ கொடுத்திருக்காங்க. இப்போ நான் 4 ஓட மல்டிபிள்ஸ்லாம் இங்க எழுதிறேன். 4 டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6 are 24. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து I take this 8. 8 பாத்தீங்கன்னா 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32, 8 5s are 40, 8 6 are 48. இப்போ 4 க்கு எல்லாம் they have to say இட்லி and 8 க்கு எல்லாம் வடா அப்படின்னு சொல்லணும். ஆனா இன்னொரு கண்டிஷன் என்னது நம்ம காமன் மல்டிபிள்ஸ் வந்ததுன்னா they have to say both இட்லி வடா. இப்போ அவங்க 8 ன்னு சொன்னாங்கன்னா 8 பாத்தீங்கன்னா இங்க 4 டேபிள்ஸ்லயும் இருக்கு. அப்போ வடா சொல்லக்கூடாது. they have to say இட்லி வடா. ஏன்னா காமன் மல்டிபிள்ஸ் between 4 and 8. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12 க்கு வந்து they will say இட்லி and 16 வரும்போது they should not say இட்லி. they have to say இட்லி வடா. அப்போ 16 வந்து காமன் மல்டிபிள்ஸ் between 4 and 8. இங்க வந்து வடா மட்டும் சொல்றதுக்கு ஆப்ஷன் இல்ல. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு இட்லி இல்லனா இட்லி வடா அந்த ஆப்ஷன் தான் வருது. இப்போ அவங்க வந்து சப்போஸ் 32 சொல்றான்னு வெச்சுக்கோங்களேன். 32 சொல்லும்போது they have to say வடா. ஆனா 32 வந்து is available in 4 tables. 4 8s are 32. அப்போ இங்கேயும் வந்து they will say இட்லி வடா. They will not say only வடா. They will say இட்லி வடா. The game வந்து when they play between 4 and 8, they will not say vada. Instead of saying vada, they have to say idli vada. ஏன்னா 8 நம்பர்ஸ் வர எல்லாமே வந்து காமன் மல்டிபிள்ஸ் between 4 and 8. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேம் கொடுத்திருக்காங்க ஜம்பி ஜாக்பாட். Jumpy and Grumpy play a game. Grumpy places a treasure on some number. For example, he may place it on 24. Jumpy chooses a jump size. If he chooses 4, then he has to jump only on multiples of 4 starting at 0. Jumpy gets a treasure if he lands on the number where Grumpy placed it. Which jump sizes will get Jumpy to land on 24? இங்க வந்து Jumpy and Grumpy வந்து ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. Grumpy என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரெஷர் எடுத்துட்டு போயிட்டு 24 நம்பர்ல வைக்கிறாங்க. ட்ரெஷர்னா புதையல். இங்க வந்து ஜம்ப் சைஸ்ன்றது நம்பர். இப்போ 3 எடுத்துட்டாங்க நம்பர்னா 3 3 அந்த ஜம்ப் பண்ணி they have to reach the 24 number. Suppose 4 எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 4 4 ஜம்ப் பண்ணி they have to reach the treasure. எந்த நம்பரை சூஸ் பண்ணா he will reach the number 24. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் படிச்சோம் இல்லையா அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அந்த ட்ரெஷர் கேம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ 24 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த நம்பரை வந்து வேற ஒரு நம்பரை டிவைட் பண்ணதான் ஃபேக்டர்ஸ். சோ எது டிவைட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்ல டிவைட் பண்ணலாம், 2 டேபிள்ஸ்ல பண்ணலாம், 3 டேபிள்ஸ்ல பண்ணலாம், 4ல பண்ணலாம், 6ல பண்ணலாம், 12ல பண்ணலாம், 24ல பண்ணலாம். இங்க ஜம்பி வந்து 4 எடுத்திருக்காங்க. 4 நம்பர் எடுக்கும் போது 6 ஸ்டெப்ஸ்ல வந்து he will reach the treasure 24. ஏன்னா 4 6 are 24. சப்போஸ் ஜம்பி வந்து 6 ஜம்ப் சைஸ் எடுத்துட்டாருன்னா எத்தனை ஸ்டெப்ஸ்ல ரீச் பண்ணுவாரு? 6 4s are 24. 4 ஸ்டெப்ஸ்ல வந்து he will reach the number அதாவது treasure 24. and இதே வந்து 12 எடுத்தாருன்னா 12 பாத்தீங்கன்னா 12 2s are 24. so 12 jump size இருந்ததுன்னா ரெண்டு ஸ்டெப்ல வந்து he will reach the treasure 24. and suppose 24 எடுத்தாங்கன்னா ஒரே ஸ்டெப் 1ல எடுத்தாருன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு ஸ்டெப்பா 24 ஸ்டெப் வரைக்கும் போனா he can reach the treasure 24 number. இப்போ நான் சொன்னதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. so 0 to 24 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்ம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் நம்பர்ஸ்க்கு அந்த டேபிள்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா 1 டேபிள்ஸ் 2 டேபிள்ஸ் அதை பேஸ் பண்ணி இந்த ஆர்ம் டிரா பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 4 டேபிள்ஸ் டினோட் பண்ணுது, இது 3 டேபிள்ஸ் டினோட் பண்ணுது and next வந்து 2 tables and இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 tables, இங்க வந்து 8 tables and also இது வந்து பாத்தீங்கன்னா 12 tables. இப்போ நம்ம இங்க 8 ஆட் பண்ணிக்கலாம்னா 8 3s are 24 வருது. so we can also add up 8 in the factors. அப்போ டோட்டலா வந்து 24 ஓட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 8 நம்பர்ஸால we can divide the 24.
இப்போ நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து யூ கேன் கால் இட் ஐதர் ஃபேக்டர்ஸ் ஆர் டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நம்பரை நம்ம எதெல்லாம் டிவைட் பண்றோமோ அதை வந்து வி கால் இட் அஸ் ஃபேக்டர்ஸ். அப்போ டிவைசரும் சொல்லலாம், ஃபேக்டர்ஸும் சொல்லலாம். இப்போ கிரம்பி என்ன பண்றாங்கன்னா அந்த கேமுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெஷர் வச்சிருக்காங்க, இப்போ வந்து 2 ட்ரெஷர் வச்சிருக்காங்க. ஸோ 2 ட்ரெஷரும் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. எந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 14ல ஒன்று 36ல ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ ஜம்பி வந்து எந்த ஜம்ப் சைஸ் அதாவது நம்பரை சூஸ் பண்ணா he will reach on both the numbers 14 and 36. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஜம்பி வந்து he chooses 7. 7 சூஸ் பண்ணும்போது 2 ஸ்டெப்ல வந்து he will reach the number 14. ஏன்னா 7ல 2 times 14 இருக்கு. அதே டைம் 7ல வந்து 36 வருமா? 36 ரீச் ஆகாது. அப்போ he has to choose a jump size which is available in both the numbers. அதாவது இந்த 2 நம்பர்ஸ்க்கான காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அந்த ஜம்ப் சைஸ் அதாவது அந்த நம்பரை சூஸ் பண்ணா he will reach the treasure 14 and 36. 14 ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 7 14 நாலு நம்பர்ஸ்ல 14 சால்வ் ஆகும். and 36 பார்த்தீங்கன்னா we have 1 2 3 4 6 9 12 18 36. இப்போ 14 and 36 காமன் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 or 2. So 1 காமனா இருக்கு and 2வும் காமனா இருக்கு. அப்போ either 1 எடுத்துக்கலாம் இல்லனா 2 வந்து ஜம்ப் சைஸ் எடுத்துட்டாங்கன்னா ஜம்பி will reach on both the treasure. இப்போ இந்த 2 நம்பர்ஸ்ல இருக்கிற காமன் நம்பர்ஸ் தான் we call it as common factors. இந்த கான்செப்ட் வந்து previous வீடியோல நான் போட்டுருக்கேன், நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Next question, what jump size can reach both 15 and 30? There are multiple jump sizes possible. Try to find them all. இப்போ அந்த ட்ரெஷர் பாத்தீங்கன்னா 15லயும் 30ல வச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஜம்ப் சைஸ் எடுத்தோம்னா we will reach both the treasure அப்படி நம்மள क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம 15 and 30 ஓட ஃபேக்டர்ஸ் இங்க எழுதிக்கலாம். 15 பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்ல சால்வ் ஆகும், 5 டேபிள்ஸ்ல வரும், 3 டேபிள்ஸ்லயே வரும் and 15 டேபிள்ஸ்ல வரும். 30 பாத்தீங்கன்னா சேம் 1 டேபிள்ஸ்ல வரும், 2 டேபிள்ஸ்ல வரும் and 3 tablesல வரும், 5ல வரும், 6 tablesல வரும், 15 tablesல வரும், 30 tablesல வரும். இப்போ நம்ம either 1 எடுத்துக்கலாம் which is available in both the tables. Next jump size பார்த்தீங்கன்னா 5 எடுத்துக்கலாம். So 5 also available in both the table. And next வந்து 3 எடுத்துக்கலாம். So 3 also available in both the numbers. And next வந்து 15 எடுத்துக்கலாம். So 15 பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்லயும் வருது. Jump size வந்து we can choose either 1, 3, 5, 15. இந்த நாலுல வந்து we can choose any one number to reach the treasure 15 and 30. Next question, look at the table below. What do you notice? இங்க நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 31 to 70 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சில நம்பர்ஸ் வந்து ஷேட் பண்ணிருக்காங்க, சில நம்பர்ஸ் வந்து சர்க்கிள் கொடுத்திருக்காங்க and சில நம்பர் வந்து both shaded and circle பண்ணிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். First question, is there anything common among the shaded numbers? இப்போ இங்க ஷேட் பண்ணிருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது காமன் விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So common பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 3 tablesல சால்வ் ஆகுற நம்பர்ஸ். அப்போ all the shaded numbers are divisible by 3. First answer, all numbers divisible by 3. Second question, is there anything common among the circle numbers? இப்போ இங்க சர்க்கிள் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல ஏதாவது காமனா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சர்க்கிள் நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா divisible by 4. All numbers divisible by 4. So எல்லா நம்பர்ஸும் வந்து 4 tablesல சால்வ் ஆகும் and also we can write 4 and 2. 2லயும் சால்வ் ஆகும். Third question, which numbers are both shaded and circled? What are these numbers called? இங்க பாத்தீங்கன்னா ஷேடும் பண்ணி and சர்க்கிளும் பண்ணிருக்கிறது மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு. நான் கிராஸ் பண்ணிருக்கேன். இந்த நம்பர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா காமன் மல்டிபிள்ஸ். ஏன்னா எல்லா நம்பர்ஸும் வந்து 3 tablesலயே வரும் and 4 tablesலயே வரும். So third க்கான ஆன்சர் நான் இங்க எழுதிட்டேன். These numbers are common multiples of 3 and 4. இப்போ நம்ம 5.1ல செகண்ட் செக்மெண்ட் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. Figure it out. Find all multiples of 40 that lie between 310 and 410. இப்போ இதுக்கு நடுவுல இருக்கிற multiples of 40 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 40, 310 அதெல்லாம் நம்ம சால்வ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். சோ நான் உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக் சொல்லி தரேன். இப்போ பாத்தீங்கன்னா 3 நம்பர்ஸ்ல நமக்கு 0 இருக்கு. அப்போ இந்த zeros எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆன்சர் எழுதும்போது 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். 31 to 41 குள்ள 4 tablesோட நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். பாத்தீங்கன்னா 31 வராது 4 tablesல. We have 32. So 4 8s are 32, 4 9s are 36
and 4 tens of 40. இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே எழுதிட்டோம். ஆன்சர்ல வந்து we had to add only extra 0. ஏன்னா நம்ம இங்க 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 32 வந்து 320 மாறிடும். 36 will become 360 and 40 will become 400. Second question, who am I? I am a number less than 40. One of my factor is 7. The sum of my digits is 8. ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, பட் அது வந்து less than 40. So less than 40 னா 1 to 39 குள்ள இருக்கணும். இன்னொரு க்ளூ பாத்தீங்கன்னா one of my factor is 7. அந்த நம்பர் வந்து 7 ல டிவைட் ஆகணும். நம்ம எடுத்துக்க நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 1 to 39 குள்ள நம்பர் வந்து 7 ல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும். அது செகண்ட் க்ளூ கொடுத்திருக்காங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா the sum of my digits is 8. இப்போ அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா we'll get 8 நம்பர். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 3 and 9 இருக்கு இல்லையா, 3 plus 9 ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருது, 12 வருது. ஆனா 12 வரக்கூடாது, 8 வரணும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த க்ளூ வச்சு நம்ம இங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஆன்சரை. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 3 9 ஆட் பண்ணா 12 வருது. அப்போ if you take 3 plus 5, so 3 plus 5 ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 8 வருது. அப்போ இந்த தேர்ட் க்ளூக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ அதே வந்து பாத்தீங்கன்னா one of our factor is 7. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 35. 35 divided by 7 பண்ணீங்கன்னா 7 5s are 35. இப்போ 35 பாத்தீங்கன்னா less than 40 இருக்கு, and 35 வந்து பாத்தீங்கன்னா divisible by 7. 7 ல சால்வ் ஆகுது. 7 5s are 35 இங்க பார்த்தோம். அதே மாதிரி 3 plus 5 நம்ம ஆட் பண்ணா we get the value 8. The number is 35 for first one. B question, I am a number less than 100. Two of my factors are 3 and 5. One of my digits is 1 more than the other. இப்போ next என்ன கொடுத்திருக்காங்க, 1 to 100 குள்ள நம்பர் இருக்கணும். Two of my factors are 3 and 5. அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்லயும் டிவைட் ஆகணும் and 5 டேபிள்ஸ்லயும் சால்வ் ஆகணும். அதாவது அந்த நம்பர் வந்து காமன் மல்டிபிள் ஆஃப் 3 and 5 டேபிள். தேர்ட் க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க, one of my digits is more than the other. இப்போ நம்ம 2 நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க, x and y எடுத்துட்டோம்னா இந்த x வந்து bigger than the y ஆ இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பரா இருக்கணும். that should be between 1 to 100. ஃபர்ஸ்ட் நம்பர் 3 and 5 ஓட மல்டிபிள்ஸ் எழுதிக்கன்னா factors of 3 and 5 தான் கொடுத்திருக்காங்க. அப்போ காமன் மல்டிபிள்ஸ் நம்ம எழுதிக்கலாம். So 3 and 5 க்கு காமன் மல்டிபிள்ஸ் பாத்தீங்கன்னா 15 வரும் 3 and 5 ல, and then 30 45 60 75 90. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 100 குள்ள கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ நாம 90 ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் 105 வரும் which is more than 100. இப்போ இது எல்லாமே வந்து காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 5 நம்ம எழுதிட்டோம். இப்போ தேர்ட் க்ளூ பாத்தீங்கன்னா one of my digits is 1 more than the other. இப்போ இது எல்லாமே வந்து 2 டிஜிட்ல வந்திருக்கு இல்லையா அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே. அப்போ அந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண போது ஒன்னோட ஒன்னு எக்ஸ்ட்ரா, ஒரே ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நம்ம 1 and 5 எடுத்துட்டோம்னா 1 is smaller whereas 5 பாத்தீங்கன்னா 4 times bigger-ஆ இருக்கு 1 விட. இன்னைக்கு 3 பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் வேல்யூ 0 இருக்கு. சோ அது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 4 and 5 பார்க்கலாம். சோ 4 பாத்தீங்கன்னா 4 ஓட 5 வந்து 1 ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதே 16 நம்ம எடுத்துக்க முடியாதுன்னா நெக்ஸ்ட் நம்பர் 0 இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 7 and 5 எடுத்தோம்னா 5 விட 7 க்கு வந்து 2 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ we can consider this 45 as the answer. இதை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ அந்த நம்பர் வந்து 45. 45 is a number which is less than 100 and common multiples between 3 and 5. Third question, a number for which the sum of all its factors is equal to twice the number is called a perfect number. The number 28 is a perfect number. Its factors are 1, 2, 4, 7, 14 and 28. The sum is 56 which is twice 28. Find a perfect number between 1 and 10. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ கான்செப்ட் சொல்லிருக்காங்க. பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்னன்னு சொல்லிருக்காங்க. பெர்ஃபெக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணா அதோட டோட்டல் வேல்யூ வந்து அந்த நம்பரை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு, டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க 28 ஓட ஃபேக்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. 28 பாத்தீங்கன்னா 1 டேபிள்ல சால்வ் ஆகும், 2ல வரும், 4ல வரும், 7 and 14 and 28. சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போது அதோட ஆன்சர் வந்து 56 வருது. சோ 56 பாத்தீங்கன்னா 2 times நம்ம 28 add பண்ணோம்னா 56 வரும். அப்போ 28 is a perfect number. இப்போ அதே மாதிரி 1 to 10 குள்ள ஒரு perfect number கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. 1 இல்ல 2 இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ 1 பாத்தீங்கன்னா it has only one factor. 2 பாத்தீங்கன்னா it has 1 and 2 ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு. இத ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 plus 2 3.
நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டபுளா இந்த நம்பரோட டபுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ we cannot consider this 2. நெக்ஸ்ட் வந்து 3 ஓட ஃபேக்டர்ஸ் 1 and 3 இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணா we get the number 4. நெக்ஸ்ட் 4 நம்பர்ஸ் பார்க்கலாம். 4 ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2, 4. and இதை நம்ம ஆட் பண்ணா we get the number 1 plus 2, 3, 3 plus 4, 7. 7 இருக்கு. but this is not a perfect number. ஏன்னா நமக்கு டபுளா வரும். இந்த 7 பதிலா 8 வந்ததுன்னா it's a perfect number. 5 ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 5. இதை நம்ம ஆட் பண்ணா we get the number 1 plus 5, 6. இது வந்து perfect number கிடையாது. நெக்ஸ்ட் 6 பார்க்கலாம். 6 பாத்தீங்கன்னா இதோட ஃபேக்டர் வந்து 1, 2, 3, 6. இப்போ இந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணலாம். 1 plus 2, 3, 3 plus 3, 6, 6 plus 6, 12. இப்போ 12 பாத்தீங்கன்னா 6 ஓட டபுளா இருக்கு. plus 6 we get 12. அப்போ 6 is the perfect number. So நமக்கு ஒரு நம்பர் perfect number கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம 6th கண்டுபிடிச்சிட்டோம். It's a perfect number between 1 and 10. Next வந்து we try with 7, 8, 9. இப்போ நம்ம 7 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1, 7 இருக்கு. இதை ஆட் பண்ணா 8 வருது. அப்போ this is not a perfect number. 8 அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். 1, 2, 4, 8. இப்போ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணா we get the number 15. So 15 வந்து it's not a perfect number. and 9 பாத்தீங்கன்னா இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் 1, 3, 9. when you add this 9 we get the number 13. அப்போ this is also not a perfect number. 1 to 10 குள்ள இருக்கிற perfect number பாத்தீங்கன்னா 6. நீங்க வேற நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. so 10 க்கு மேல இருக்க நம்பர்ஸ் வந்து perfect numbers இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. fourth question, find the common factors of. இப்போ இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து common factors கண்டுபிடிக்கணும். first வந்து we do for 20 and 28. இப்போ நான் 20 and 28 ஓட ஃபேக்டர்ஸ் அங்க எழுதிட்டேன். இதோட காமன் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. क्वेश्चन நமக்கு காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா 1 is a common factor, 2 is a common factor, 4 is a common factor. அதுக்கு அப்புறம் இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கான ஆன்சர் வந்து 1, 2, 4. இப்போ நெக்ஸ்ட் வந்து 35 and 50 கான காமன் ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ நான் 35 and 50 ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டேன். இப்போ நம்ம காமன் மல்டிபிள்ஸ் பார்க்கலாம். பொதுவா நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 இருக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவா and 5 இருக்கு. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 5. இப்போ see sum 4, 8 and 12. இங்க வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. so 3 நம்பர்ஸ் ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ இங்க 4, 8, 12 ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டேன். இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து 1 வந்து காமனா இருக்கு and 2 காமனா இருக்கு 4. இப்போ இந்த மூணு நம்பருக்கான காமன் ஃபேக்டர் வந்து 1, 2, 4. d sum 5, 15, 25. again இந்த மூணுக்கும் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கான காமன் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து காமன் ஃபேக்டர், அதுக்கு அப்புறம் 5 இருக்கு. so 5 is here. ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு between these three. இப்போ இந்த d கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 and 5. fifth sum, find any three numbers that are multiples of 25 but not multiples of 50. மூணு நம்பர் கண்டுபிடிக்கணும். அது வந்து 25 ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். அந்த வேல்யூ வந்து 50 ஓட மல்டிபிள்ஸா இருக்க கூடாது. இப்போ சப்போஸ் நான் வந்து 25 into 4 பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வருது 100 வருது. பட் 50 into 2 பண்ணா நமக்கு 100 வருது. சோ இந்த மாதிரி வந்து காமன் நம்பர்ஸ் இருக்க கூடாது. 50 ல அந்த நம்பர் வந்து மல்டிப்ளை ஆக கூடாது. சோ அந்த மாதிரி நமக்கு மூணு நம்பர் கண்டுபிடிக்கணும். that should be multiple of 25. மல்டிபிள்ஸ் என்ன நம்ம அந்த நம்பரை ஃபர்தர் ஆட் பண்ணி நம்பர் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா we can write 25 into 1 25. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் 25 into 2 போட்டா 50 வந்துரும். நமக்கு அது தேவையில்லை. அப்போ we write 25 into 3 75. சோ இது வந்து 50 டேபிள்ஸ்ல சால்வ் ஆகாது. ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். and next வந்து 25 into 4 பண்ணா 50 ல சால்வ் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 25 into 5 எடுத்துக்கலாம். 5 5s are 25 balance 2, 5 2s are 10, 12, 125. இப்போ next நம்பர் 6 ல மல்டிப்ளை பண்ணோம்னா we get the number 150. so 150 வந்து நமக்கு 50 டேபிள்ஸ் சால்வ் ஆகும். அப்ப 25 into 7 நம்ம பண்ணலாம். 7 5s are 35 balance 3, 7 2s are 14 plus 3 17. நம்மளோட ஆன்சர் வந்து either we can write from 25 இல்லனா 75 ல இருந்து எடுக்கலாம். 75, 125, 175. இந்த மாதிரி we got three numbers. so எல்லாமே odd numbersல மல்டிப்ளை பண்ணோம்னா we get the number which is not a multiple of 50. இப்போ next வந்து 25 into 8 பண்ணாம 25 into 9 பண்ணா 50 tables சால்வ் ஆகாது. so இந்த மாதிரி நம்ம நிறைய நம்பர்ஸ் எழுதலாம். Sixth question, Anshu and his friends play the Idli Vada game with two numbers which are both smaller than 10. The first time anybody says Idli Vada is after the number 50. What could the two numbers be which are assigned Idli and Vada? இங்க Anshu and friend எல்லாம் பாத்தீங்கன்னா again Idli Vada game ஆடுறாங்க.
அந்த அவங்க எடுத்துக்க நம்பர் பாத்தீங்கன்னா 10 விட கம்மியான நம்பர்ஸ். ஸோ 10க்குள்ள இருக்க நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் அவங்க சூஸ் பண்றாங்க. இப்போ நமக்கு கண்டிஷன்ஸ் தெரியும். ஒரு நம்பருக்கு தே ஷுட் சே இட்லி அண்ட் இன்னொரு நம்பருக்கு தே ஷுட் சே வடா. 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து தே வில் சே இட்லி டர்ன் வரும்போது தே வில் சே இட்லி அண்ட் வடா டர்ன் வரும்போது வடா சொல்றாங்க. இட்லி வடான்றது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது 50க்கு மேல வர நம்பர்ஸ்ல தான் இட்லி வடா அப்படின்னு சொல்றாங்க. இட்லி வடா நம்ம எப்ப சொல்லுவோம்? காமன் மல்டிபிள்ஸ் வந்தா தான் சொல்லுவோம். அப்ப அந்த 2 நம்பர்ஸோட காமன் மல்டிபிள்ஸ் என்னவா இருக்கு? 50க்கு மேல இருக்கிற நம்பர்ஸா இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு நம்பரா போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். So which is common multiples of these two number more than 50. 1 and 2 எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். காமன் மல்டிபிள்ஸ் வந்து 2 ஆ இருக்கும். ஏன்னா ரெண்டு டேபிள்ஸ்லயும் வரும். அதே வந்து 2 and 3 எடுத்துட்டோம்னா அதோட காமன் மல்டிபிள்ஸ் வந்து 6 வரும். 3 and 4 எடுத்தோம்னா காமன் மல்டிபிள்ஸ் வந்து 12 வரும். 4 and 5 எடுத்துட்டோம்னா காமன் மல்டிபிள்ஸ் வந்து 20 வரும். 5 and 6 எடுத்தோம்னா காமன் மல்டிபிள்ஸ் வந்து 30. 6 and 7 எடுத்தோம்னா காமன் மல்டிபிள்ஸ் வந்து 42. 7 and 8 எடுத்துட்டோம்னா காமன் மல்டிபிள்ஸ் வந்து 56. and அதே வந்து 8 and 9 எடுத்தோம்னா காமன் மல்டிபிள்ஸ் வந்து 72. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 50க்கு மேல ஒரு நம்பர்ல தான் காமன் மல்டிபிள்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க 42 இங்க 56 இருக்கு. So either 6 7 8 9 காமன் மல்டிபிள்ஸ் வந்து more than 50 என்ன நம்பர்ல இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நம்பர் வந்து 6 and 9 குள்ள கேம் ஆடணும்னா 6க்கு வந்து இட்லி and 9க்கு வந்து வடா. ஸோ ஆல்வேஸ் ஸ்மாலர் நம்பருக்கு வந்து இட்லி சொல்லுவாங்க, பெரிய நம்பருக்கு வடா சொல்லுவாங்க. இதோட காமன் மல்டிபிள்ஸ் வரும்போது they will have to say both இட்லி வடா. இப்போ இதோட காமன் மல்டிபிள் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து 54. 6 9s are 54 which is more than 50. அப்போ the two numbers are 6 and 9. So நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் which is common between the two numbers. அதான் 50க்கு மேல இருக்கிற number. So the two numbers are 6 and 9. Seventh question. In the treasure hunting game, Grumpy has kept treasures on 28 and 70. What jump sizes will land on both the numbers? Again நமக்கு treasure game கொடுத்திருக்காங்க. Grumpy என்ன பண்றாங்கன்னா treasure வந்து 2 numbers வச்சிருக்காங்க. 28ல ஒன்னு and 70ல ஒன்னு. Jumpy has to choose a jump size. இப்போ நமக்கு Jumpyயோட jump size எவ்வளவு கேட்டிருக்காங்க. Jump size number. எந்த நம்பர் எடுத்தோம்னா that should read both 28 and 70. இப்போ நான் இங்க 28 and 70 ஓட factors எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு jump size அதாவது common factors கண்டுபிடிக்கணும். First one பாத்தீங்கன்னா 1 is the common factor and second ஒரு common factor and next பாத்தீங்கன்னா 7. 7 வந்து common factor அப்புறம் 14 also a common factor and அதுக்கப்புறம் இல்ல. So jump size பாத்தீங்கன்னா you can choose either 1 2 7 or 14. இப்போ இந்த 4 numbersல வந்து you can choose any number as the jump size to reach the treasure. Eighth sum. In the diagram below, Guna has erased all the numbers except the common multiples. Find out what those numbers could be and fill in the missing numbers in the empty regions. இப்போ என்ன பண்றா குணா வந்து இந்த மல்டிபிள்ஸ் நம்பர் எல்லாமே எரேஸ் பண்ணியாச்சு. ஒன்லி வந்து காமன் மல்டிபிள்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கிளோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணனும். ஒரே ஒரு க்ளூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா காமன் மல்டிபிள்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நம்பர்ஸ் வந்து பொதுவா எந்த 2 நம்பர்ஸ்ல வருதோ அந்த நம்பர் வேல்யூ வந்து இந்த ரெண்டு சர்க்கிள்ல நம்ம ஆட் பண்ணனும். சோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து 2 டேபிள்ஸ்லயே வரும், 4 டேபிள்ஸ்ல வரும், 6ல வரும், 8ல வரும். ஆனா காமன் மல்டிபிள் பேஸ் பண்ணி பண்ணும்போது we have to consider this 6 and 8. ஏன்னா அதுக்கான காமன் பாத்தீங்கன்னா 24 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க நான் 6 போட்டுக்கறேன், இங்க 8 போட்டுக்கறேன். இப்போ நம்ம இந்த சர்க்கிள் ஃபில் பண்ணிட்டோம். இங்க 6 டேபிள்ஸ், இங்க 8 டேபிள்ஸ் நம்ம இந்த சர்க்கிள் வந்து ஃபில் பண்ணிட்டோம். Ninth sum. Find the smallest number that is the multiple of all the numbers from 1 to 10 except for 7. இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும். அது வந்து 1 to 10 குள்ள இருக்கிற நம்பர்ஸ்ல எல்லாம் வந்து டிவைட் ஆகணும் except 7. அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கலாம். LCM பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நமக்கு தேவையில்லைனா except 7 கொடுத்திருக்காங்க. 7 நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். 8 9 and 10. So 1 to 10 குள்ள நம்பர்ஸ் நம்ம எழுதிட்டோம். இதுக்கான LCM நம்ம எங்க கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்ல 1 சால்வ் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இங்க எழுதணும். 2 3 4 5 6 8 9 and 10. Next வந்து 2 tables எடுத்துக்கலாம்.
So 2 tables பார்த்தீங்கன்னா 2 ones are 2. Again 3 போகாது. 3 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 2 twos are 4. And 5 solve ஆகாது. 2 threes are 6. 2 fours are 8. 9 solve ஆகாது 2 tablesல. அப்புறம் 2 fives are 10. Again நம்ம 2-வே கன்சிடர் பண்ணலாம். So இது நம்ம solve பண்ணிட்டோம். Next வந்து 3 வந்து solve ஆகாது. 3 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். Again 2 ones are 2. solve பண்ணிட்டோம் இந்த நம்பரை. அதுக்கப்புறம் 5 solve ஆகாது. 3 solve ஆகாது. Then 2 twos are 4. 9 solve ஆகாது. 5 solve ஆகாது. So நம்ம next என்ன பண்ணலாம் 2 எடுக்கலாம். இங்க 2 இருக்குல அது solve பண்ணதுக்கு 2 tables எழுதிக்கிறேன். 2ல வந்து 3 solve ஆகாது. இந்த நம்பர் solve ஆயிடுச்சு. And 5 solve ஆகாது. 3 solve ஆகாது. 2 ones are 2 and 9 and 5 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பரும் solve பண்ணிட்டோம். Next வந்து we take 3. 3 ones are 3 and இங்கே வந்து solve பண்ணிட்டோம். And next 5 solve ஆகாது 3 tables. Again 3 ones are 3. இது வந்து நம்ம solve பண்ணிட்டோம். 1 வந்துருச்சு answer. And next வந்து 9. 3 threes are 9 and 5 வந்து 3ல solve ஆகாது. Next நமக்கு என்ன நம்பர் இருக்கு 5 3 5 இருக்கு. அப்ப again நான் 3 எடுத்துக்கிறேன். 3 ones are 3. இந்த 5 நமக்கு அப்படியே எழுதிக்கலாம். And இந்த நம்பரும் solve பண்ணிட்டோம். Next வந்து 5. 5 பாத்தீங்கன்னா 5 ones are 5 and 5 ones are 5. We solved all the numbers. இப்போ இந்த நம்பர் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். நமக்கு பாத்தீங்கன்னா we have 1 into 2 into 2 into 2. மொத்தம் 3 2 இருக்கு. இங்க 3 2 போட்டோம். அப்புறம் 2 3 இருக்கு. அப்போ 3 வந்து 2 times into 5. இப்போ நம்ம இத மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 twos are 2, 2 twos are 4, 4 twos are 8 and 8 threes are 24. 24 into 3 72. 72 into 5 we get 360. அப்போ அதோட நம்பர் பாத்தீங்கன்னா 360 which is divisible with all the numbers from 1 to 10 except 7. 10 sum. Find the smallest number that is the multiple of all the numbers from 1 to 10. இப்போ நமக்கு 9 பண்ணோம் இல்லையா அதே நம்பர் தான் இங்க 10லயும் கேட்டிருக்காங்க. பட் என்னன்னா இங்க வந்து 7ம் வந்து சேர்த்து சொல்லிருக்காங்க. So all 10 numbers from 1 to 10. அப்ப நம்ம என்ன பண்ணோம் 1 to 10 இருக்க நம்பர்ஸ் ஃபுல்லா எழுதி LCM எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்ல இது எல்லாத்துக்கும் நம்ம LCM எடுக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 எடுத்துக்கிறேன். We have to solve this one. அப்போ 1 பண்ணா நமக்கு 1 தான் ஆன்சர் வரும். பட் அது ஒரு ஸ்டெப்பா நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்கலாம். So 2 ones are 2. 2ல 3 solve ஆகாது. 3 நம்ம அப்படியே எழுதிக்கணும். Again 2 twos are 4. 2ல 5 வராது. அப்புறம் 2 threes are 6. 7 வராது 2 tablesல. 2 fours are 8. 9ம் solve ஆகாது. அப்புறம் 2 fives are 10. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 tables again எடுக்கிறேன். So இங்க வந்து 1 நம்பர் solve பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த நம்பர் இந்த 3 நான் அப்படியே டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா அப்போ 2 ones are 2 நம்ம solve பண்ற நம்பரை. நெக்ஸ்ட் வந்து 5 solve ஆகாது. 3 solve ஆகாது. 7 solve ஆகாது. 2 twos are 4. And again 9 solve ஆகாது. 5 solve ஆகாது. இப்போ நமக்கு இங்கே 2 இருக்கு. அதுக்கு நம்ம 1 more 2 எடுத்துக்கலாம். So இங்கே 3 அப்படியே நான் எழுதிக்கிறேன். 5 அப்படியே எழுதிக்கிறேன். 3 அப்படியே எழுதிக்கிறேன். 7 எழுதிக்கிறேன். இந்த 2 மட்டும் இப்போ solve பண்றேன். 2 ones are 2 and then 9 5 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 3 tables எடுக்கிறோம். So 3 tables பாத்தீங்கன்னா 3 ones are 3. இந்த 5 நம்ம solve ஆகாது. இந்த 3 solve ஆயிடும். 1 times முடிஞ்சிருச்சு. And next 7 அப்படியே எழுதிக்கிறோம். And இந்த 1 தேவையில்லை நமக்கு. இப்போ இந்த 9 பார்த்தா 3 threes are 9. And 5 solve ஆகுது 3 tablesல. And again நம்ம 3 tables எடுக்கிறோம். இந்த 3 solve பண்றதுக்கு. So 3 ones are 3. இந்த numbers அப்படியே எழுதிக்கலாம். 5 7 and this 5 அப்படியே எழுதிக்கலாம். And இப்போ நமக்கு ரிமைனிங் பாத்தீங்கன்னா 5 and 7 இருக்கு. அப்போ 5 tables எடுத்துட்டோம்னா 5 ones are 5, 5 ones are 5. பேலன்ஸ் 7 இருக்கு. இப்போ நம்ம இந்த 7 வந்து 7 tables solve பண்ணலாம். 7 ones are 7. We got all numbers solved. இப்போ நம்ம இந்த numbers எல்லாமே மல்டிப்ளை பண்ணா we get the value. இப்போ நம்ம 1 அவாய்ட் பண்ணிக்கலாம். We write from 2. So எத்தனை 2 இருக்கு? 3 2 இருக்கு. அப்போ 2 into 2 into 2. 3 பாத்தீங்கன்னா we have 2. 3 into 3. 5 வந்து 1 இருக்கு. 7 1 இருக்கு. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 twos are 4. 4 twos are 8. 8 is 24. 24 into 3. 72. 72 into 5. 360. 360 into 7. 2520.
இப்போ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2520. இந்த நம்பர் வந்து we can divide between 1 to 10. எனி நம்பரை டிவைட் பண்ணா இது சால்வ் ஆகும்.